தூத்துக்குடி மாநகராட்சி தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் மாநகராட்சியை கைப்பற்றியது திமுக. திமுக கூட்டணி கட்சியினர் 50 இடங்களிலும், அதிமுக 6 இடங்களிலும், சுயேட்சை 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் காலியாக உள்ள 60 வார்டுகளுக்கான தேர்தல் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இத்தேர்தலில் 59.11 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. பதிவான வாக்குகள் அனைத்தும் தூத்துக்குடி வ.உ.சி. அரசு பொறியியல் கல்லூரியில் வைத்து இன்று எண்ணப்பட்டன. சரியாக காலை 8 மணிக்கு மாநகராட்சி ஆணையர் ஷாருஸ்ரீ முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் முதலாவதாக அஞ்சல் வாக்குகள் எண்ணப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 15 மேசைகளில் 1 முதல் 15 வார்டுகளில் பதிவான வாக்குகள் முதல் தளத்தில் வைத்தும், 31 முதல் 45வது வார்டுகளில் பதிவான வாக்குகள் 2வது தளத்தில் வைத்தும் எண்ணப்பட்டன. தொடர்ந்து 16 முதல் 30வது வார்டுகளில் பதிவான வாக்குகளும், 46 முதல் 60வது வார்டுகளில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டன. இதில் 44 வார்டுகளில் திமுகவும், 6 வார்டுகளில் அதிமுகவும், 3 வார்டுகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களும், 4 வார்டுகளில் சுயேட்சை வேட்பாளர்களும் வெற்றி பெற்றனர். மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர்கள் தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றனர். மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் திமுக வேட்பாளர்கள் 44 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் மாநகராட்சியை திமுக கட்சி தனி பெரும்பான்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். முன்னாடி கையை சொல்றது தட்டிட்டு இருக்கு. சந்திரோசன சுரேஷ் இங்க பாருங்க. பாருங்க